ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலி மேரிட். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ யாருன்னா நம்ம தேங் தான். ஹீரோயின் வந்து நீங்கள் தான் ஒன் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். இப்போது தேங் வந்து அப்படியே நேராக ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தால் வான் மாறி மாறி கால் பண்ணிகிட்டு இருக்கா. தேங்கா இரிட்டேட் ஆகுது. இவளுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி மாறி மாறி நான் கால் பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா, என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி, ஏய் எனக்கு மீட்டிங் இருக்குடி, சும்மா சும்மா நோய் நோயின்னு கால் பண்ணி உயிரை வாங்காத. தேங் தேங் என்னடி தேங் தேங்கிட்டு இருக்க, என்ன? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. ஆ, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களா? யார் ரீ, உங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்காங்களா? ஆஹா, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களா? என்னடி சொல்கிற? ஐயோ, மாப்பிள்ளை வந்திருக்காங்க. வயன், எனக்கு மீட்டிங் இருக்குது, கட்டுப்பு கலப்பாத, மூட்டு ஃபோனை வச்சிரு. டே, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. என்னதே, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இந்த வழக்கணி முதல்ல சொல்லி தொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அப்படி தேன் கொந்தளிக்கிறான். அவன் மாதம் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னல, அதாவது மாப்பிள்ளை என்னை பார்க்க வந்திருக்காருன்னு. ஓ, மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்திருக்காரு. அவன் உனக்கு என்னடி மாப்பிள்ளை? அவனாடி உனக்கு கஸ்மெண்ட்டாக வரப்போகிறான். அவனே நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். போயிரு, ஒழுங்காக போயிரு, அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. ஃபோன் பண்ணாத, கட்டுப்பாயிரும். ஐயோ தேங்க எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, நான் அதனால் அப்படி ஒரு பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டான்டா. எனக்கு நீ தான்டா புருஷன், நீ தானே எனக்கு மாப்பிள்ளை, வந்து தோலடா ஏதாவது பண்ணு தேவைங்க, எனக்கு பயமாக இருக்குது. மாப்பிள்ளை தானே, சரி, பொண்ணு தானே பார்க்க வந்திருக்காங்க. இப்போமா நான் கல்யாணம் பண்ணிட்டு போகல, ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. நீ என்ன பண்ணு, பொண்ணு தானே பார்க்க வந்திருக்காங்க, சும்மா போய் காஃபி இதெல்லாம் கொடு. மேரேஜ் நிச்சயமாச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பிடிக்கலன்னு சொல்லிடு. எப்படி சொல்கிறது? வாயால் தான் சொல்லும், வாயால் சொல்லுடி, உங்களுக்கு புரியும். ஏதாவது பண்ணுன்னா நீ என்ன பண்ண சொல்கிற? நான் மட்டும் தான் கிளிக்கணுமா? நீ ஒன்று கிளிக்க மாட்டியா? போடி போய் பேசு. இன்னும் போய் லவ் பண்ணுறேன் பாரு, படா. நான் பேசாமல் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு நீ வேணாம், சும்மா சும்மா கத்திகிட்டே இருக்க. நான் தான் சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குன்னு. இதுவே ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கணும், நீ பயப்படாதி தங்கம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நீ ஏதோ பிரிவ மாதிரி பேசுகிற. படா போனவை, எனக்கு நீ ஒன்றும் தேவையில்ல. எங்கள் அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? சந்தோஷம், போடி போ, எனக்கு மீட்டிங் இருக்குது போ. உனக்கு வேலை தானே முக்கியம், போ மீட்டிங்கை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 பிள்ளையை பற்றுப்பேன், அப்போ நீ தாத்தாவை தான்டா போவேன், போடா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. பாட்டுக்கு பேசிட்டு தேங்கா காலங்கத்தாலேயே இரிட்டேட் பண்ணுறாளே இவளை போய் துரத்தி நான் 2 வருஷம் லவ் பண்ணினேன். இப்போ மொத்தம் 6 வருஷம் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, மனசு அவ்வளோதானே வேணும்னு சொல்லுது அப்படின்ட்டு மீட்டிங்க்கு போய் உட்காட்றான். உட்காந்தோடனே எல்லாருமே பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை எல்லாருமே அப்படியே தீவிரமாக கவனிச்சிட்ருக்கா. தேங்க மட்டும் ஃபோனை பார்த்துட்ருக்கான். ஏதாவது மெசேஜ் பண்ணுறாளா பாரு, என்ன நடக்குது என்னென்னு ஒரு அப்டேட் பண்ணுறாளா இல்லையோ அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபோனே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே எல்லோரும் திரும்பி அப்படியே தேங்க பார்க்கும்போது தேங்கும், நல்லா இருக்கு. இன்னும் மேலே சொல்லுங்கள் சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான மீட்டிங், இதை விட என்ன வேலை இருக்குது? நத்திங். கன்டினியூ பண்ணுங்கள் ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கன்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தேங்க் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. சரி, லியாவுக்கு மெசேஜ் பண்ணலாம், லியாவும் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ ஏதாவது சொல்லுவா அப்படின்ட்டு லியாவுக்கு மெசேஜ் பண்ணுறான். அங்கே என்ன நடக்குது பாரு, வாயனுக்கு வந்து ஏதோ பொண்ணெல்லாம் பார்க்க வந்திருக்கானுங்களாமா, என்ன விஷயம் ஏது சொல்லு, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா, பார்த்து சொல்லு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி விட்றான். ஆனால் அந்த மெசேஜை பார்த்தது வந்து ஜங்குக். ஏன்னா ஜங்குக்கும் லியாவுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ லியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அப்போ ஜங்குக் வந்து, டே மச்சான், ஆமாண்டா வாயன் சொன்னான், வாயனை பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு. வாயனோட அம்மா கூட கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி வந்து லியாவுக்கு செக்கப்பில், ஸோ அதனால் செக்கப்புக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியாது மச்சான் அப்படின்ட்டு அவன் மெசேஜ் பண்ணி விட்றான். தேங்க்கா அட தருதலை, நேரமாக பார்த்து செக்கப்புக்கு போவீங்க அப்படின்ட்டுருக்கு. ஒரு மாதிரி டென்ஷனில் ஒரு ஹை ப்ரெஷரில் அப்படியே டேபிள் நங்குன்னு குத்துறான். எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சாரி, இந்த மீட்டிங்கை நீங்களே கன்டினியூ பண்ணுங்கள். என்னோடய பிஏ வந்து அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ எனக்கு இப்போது மூட் சரியில்லை, ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கே தேய்ச்சி போயிட்டான். எல்லோரும் இவ்வளோ பெரிய போர்ட் மீட்டிங், இதை விட என்ன பெரிய வேலை இவருக்கு இருக்க போதும் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் தேங்க் அப்படியே நேராக கார் எடுத்துகிட்டு ஓனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். ஓனோட வீட்டில் பின்னாடி சவர எழுதி குதிச்சு ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்த்தா அவன் மாப்பிள்ளை கூட ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி தான், அப்படி தான் தேங்க்கு தெரியுது இப்போ எடுத்து பார்க்குறதுக்கு. உடனே அப்படியே பால்கனியில் ஏறி குதிச்சு கதவை திறந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, ரெடி பண்ணுற, எனக்கு துரோகம் பண்ணுறியா, என்ன பண்ணுற? ஓ தயம், நீ எப்போ இங்கே வந்த? உனக்கு தான் மீட்டிங் இருக்குல்ல, மீட்டிங் தானே உனக்கு முக்கியம்னு சொல்லுவேன்,
இப்போ என்னப்பா இங்கே வந்து நிற்கிற மீட்டிங் போலையா? ஏய் யார் இவன்? நான் தான் சொன்னல மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு. ஸோ மாப்பிள்ளை இவர் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆ ஆர்மியில் ஒர்க் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா? என்ன பண்ணுறது, ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு வருஷம் நல்லா வேலை பார்த்துட்டு பொண்டாட்டி கூட ஒரு மாதமாக சந்தோஷமாக இருப்பாங்க. உன்ன மாதிரி ஒர்க்குன்னு ஒர்க்குக்கே போயிட்டு இருந்தா பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. உன்னை கல்யாணம் படிக்கிறதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு பெட்டர் ஆப்ஷன் இவ தான், நீ தள்ளு அப்படின்ட்டு அவள் படுக்க தள்ளிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட பேச போகிறா. அவர் முழிகிறாரு, யார் இதுங்க ரெண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தேங்க வந்து வானை பிடிச்சி, இங்கே வர்றி செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ, எந்த ஜென்மத்துலேயும் எப்பயுமே நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணமாக பண்ணிப்போம், புத்திட்டுருன்னா அப்படின்ட்டு இருக்கான். வாயனை எங்கேருந்து நம்ம கூட படித்து நம்ம கூட லவ் பண்ண எல்லாருமே லைஃப்பில் செட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்கடா. எனக்கு 24 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உனக்கு அதுக்கும் மேலே ஆகுது. என்னோட சீனியர் நீ, ஒழுங்காக கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றுக்கலான்னு பார்த்தா நீ எங்கடா விடுற? நானும் ஒர்க்கு போயிட்டுருக்கேன், நீ ஒர்க்கு போகிற, லைஃப் செட்டில் தான். இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அச்சீவ் பண்ணும். அதான் கம்ப்யூட்டர் சிஓ இருக்கே, இந்த அச்சீவ்மெண்ட் பத்தாதா, வேறு என்ன அச்சீவ்மெண்ட் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான் அவனுமே. சரி பண்ணிக்கிறேன்டி, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ல, நீ பண்ணி கிழிச்ச. நீ நைட்டு பண்ணலான் இருந்தேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் பார்த்துட்டு, ஹலோ இங்கே என்ன நடக்குது? ஓப்ஸ் சாரி மறந்துட்டோம், உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது வந்து தெரியுது அவர் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தானே நீங்கள்? பரவாயில்லையா பாஸ், எப்படி கண்டுபிடிச்சிங்க? சே ரொம்ப பெரிய திறமசாலியாக இருக்கீங்க. பரவாயில்ல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்களே வேண்டான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஹலோ, நானே ஃபஸ்ட் அவங்கக்கிட்டே இவ்வளோ நேரம் இந்த கல்யாணம் வேறு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னது அப்படின்ட்டு வாயனை பார்க்குறான். வாயனமே ஆமாம் அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு பார்க்குறா. தயங்கமே என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது அவளுமே, நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவன் தான் தேங் 6 வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கான். சொல்கிறா. அப்போது தேங்க அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அப்போ அந்த மாப்பிள்ளை, சரி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப விட்டு வெளில வந்துட்டார். அங்கே இருக்கிற எல்லாருமே என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் பொண்ணை பிடிக்கல, அவ்வளோதான் கிளம்புங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க அசால்ட்டாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவனோட அம்மா அப்பாவுக்கு தான் ஒன்றும் புரியல, என்ன கிளம்பி போயிட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவங்க போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. இங்கே தேங்க ரூமுக்குள்ளே வானை பிடிச்சி வச்சுட்டு, ஓ அப்போ நீ மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டேன், டே அவரை மாப்பிள்ளைலாம் சொல்லாதடா, வேறு சொல்லு, அவர் பேர் கூட என்னமோ தீஷனா என்னமோ சொன்னாரே, வாயில் வரமாட்டிக்கே, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு விடு. ஓ சரி, ஏதோ என்கிட்ட ஃபோனில் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, நான் வந்து இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனலாம் யாரா கல்யாணம் பண்ணிப்பா, நீ போ மீட்டிங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு யாரோ ஃபோனில் எனக்கு அசிங்கமாக சொன்னாங்கடி, யாருன்னு தான் தெரியல. ஓ அப்படிலாம் சொன்னாங்களா? அப்போ பார்த்துக்கோ எந்த அளவுக்கு அவங்க உனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாங்க வந்து, ஓ நான் நக்கலா என்கிட்ட அப்படி சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளைட்ட என்ன சொல்லியிருக்கேன், டே மாப்பிள்ளைன்னு சொல்லாத, எனக்கு நீ தான்டா மாப்பிள்ளை, அவன் சும்மாடா டம்மி பீஸு, நான் சும்மா சொன்னேன் உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு, நான் அப்படி சொல்லி உன்னை வெறுப்பேற்றதுனால தானே நீ வந்த, இல்லை வந்திருப்பியா, வந்திருக்க மாட்டில, அதான்டா ஒரு சின்ன ட்ரிக்கை அவங்ககிட்ட ப்ளே பண்ணேன், நீயும் பாவம் ஏமாந்து போய் துடிச்சு ஓடி வந்திருக்க போல. நான் அவனும் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு வரல, மீட்டிங் பர்ஃபெக்டாக முடிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே மீட்டிங்கில் நீ என்னோடய கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கணுமே, அப்படியே சர மாதிரியே கேட்டேன், எல்லாருமே அப்படியே மிரண்டுட்டாங்க. ஓ அப்படியா, இதை நான் நம்பணும். எனக்கு ஜங்குக்கு ஆல்ரெடி மெசேஜ் போட்டுட்டா, நீ மீட்டிங்கில் இருக்கும்போதே இப்படிலாம் பண்ணேன்னு. அவன் செக்கப்புக்கு தானே போகிறான்னு சொன்னான், அப்புறம் இப்படி உன் அசிஸ்டண்ட்டு ஜங்கு கூட ஃப்ரெண்டுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போது தேங்க அப்படியே பார்த்துட்டு வாயனப்பா சிரிக்கிறான், வாயனமே சிரிக்கிறான். அப்போ தேங்க வந்து சரி வா கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாயனை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். வாயனமே 2 பேரும் மாறி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தேங்க என்ன பண்ணுறான்னா ரிங் எடுத்து வானோட கையில் போட்டுட்டான். ஸோ இன்டெரக்ட் ப்ரப்போஸ் மாதிரி தான். வாயனமே ஏதோ கையில் போடுறானே அப்படின்ட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கையை பார்க்குறா, ரிங் இருக்குது. அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா, வில் யூ மேரி மீ, சொல்லுடி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, இதுக்கு தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்ட்டு தேங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்பா கரெக்டாக கதவை டப்புன்னு திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா உன்னோட அம்மா அப்பா உன்னோட அண்ணன் உன்னோட தங்கச்சி, இவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்கும்போது வாயணும் ஐயோ அப்படின்ட்டு தேங்க்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டா. ஸோ தேங்குமே ஹாய்
"அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறான். அவனுங்க, "என்னப்பா? என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அது வந்து அது அது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா தேங்கோட அம்மா, அப்பா வந்து தேங்கோட அம்மா, அப்பா, தேங்கோட தம்பி, தங்கச்சி வந்துட்டு, "தேங்" அப்படின்றாங்க. தேங்க்கா, "என்னது இது இவங்க எப்படி வந்தாங்கன்னு?" பார்த்தா, ஜங்குக் பின்னாடி எட்டி பார்த்து, "நான் தான் மச்சான் கூட்டு வந்தேன்" அப்படின்றா. தேங்குமே, "வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் மச்சான் நல்லா காரியம் பண்ணியிருக்க. ஆல் தி பெஸ்ட்றா. தேங்க்ஸ்டா மச்சான்." சரி, அவங்களே பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு யாரு? என் பொண்ணு தான் நல்ல பொண்ணு. உங்க பையன் தான் என் பொண்ண மயக்கியிருப்பான். இல்ல, இல்ல, என் பையன் ரொம்ப தங்கமான பையன். அவன் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ. உங்க பொண்ணு தான் என் பையன மயக்கியிருப்பா அப்படின்ட்டு மாறி, மாறி ஏதோ வெஞ்சன்ஸ தான் காட்டிட்டு இருக்காங்களே தவிர்த்து, சம்மந்தம் பேசுற மாரி தெரியல. தேங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, "இங்க பாருங்க ஆமாப்பா, அகிலன் ஆன்ட்டி, எனக்கு வயன புடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் 6 வருஷமா லவ் பண்றோம். நாங்க லவ் பண்றோம் அப்படிங்கிறது உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். என் உன்னோட அம்மா, அப்பாவுக்கு தெரியும். நெறைய வாட்டி நாங்க மாட்டியிருக்கோம். பட் என்னதான் லவ் பண்றா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஏதோ ஒரு பையன லவ் பண்றா அப்படிங்கிறது நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றேங்கிறது நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்க 2 பேரும் ஆக்சுவலா லவ் பண்ணிட்டுருக்கோம். நான் ஒரு பெரிய கம்பெனில சிஇஓவா இருக்கேன். அண்ட் வாயனுமே ஐடி கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு தான் இருக்கா. ஸோ நாங்க 2 பேருமே வெல் செட்டில் நல்லா செட்டில் ஆயிட்டோம். ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஆல்ரெடி எங்களுக்காண்டி வீடு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு வாயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி சம்மந்தம் பேசலாம்னு நெனச்சேன். பட் அவனோட அம்மா, அப்பா நீங்க முந்திக்கிட்டு நீங்களே வாயனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு வாயின் வேணும். நாளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்க 2 குடும்பமும் சமாதானம் ஆனா உங்களுக்கு நல்லது. இல்ல முடியாது. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா இருந்தீங்கன்னா, நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம். சிம்பிள் அவ்வளோதான். ஏன் பார்த்தியா? நீ கூப்பிட்டா என் பொண்ணு வந்துருவான்னு நீ என்ன நெனச்சிட்டு இருக்கியா? ஏன் அங்கிள் அவ வரமாட்டாளா என்ன? "ஏய் வாயன் வாடி போலாம். போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே குஷியா, பண்ணிக்கலாம் தேங்க" அப்படின்ட்டு தேங்க் கைய பிடிச்சிட்டு வந்துட்டா. இத பார்த்தும் தேங்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நம்ம பையன் கூப்பிட்டதும் வந்துட்டாளே! அதுவும் அவங்க அம்மா, அப்பாவ எதிர்த்து அப்ப நம்ம பையன் மேல இவ எவ்வளோ பாசம் வச்சிருப்பா அப்படிங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுமே சரி எங்களுக்கு இதுல சம்மதம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாயன புடிச்சிருக்கு. அது ஒரு ரீசன். ஸோ ஆனா வாயனோட அம்மா, அப்பாலாம் "என்னடி நீ உன்ன நான் அப்படியே வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன்றாங்க." வாயனும் 6 வருஷம் லவ் என்னால இவன விட்டுட்டு யாரையும் புடிச்சலாம் நினைக்க முடியாது. உங்களுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட 20, 25 வருஷம் இல்ல 30 வருஷம் வாழ்க்கைய தொலைக்க சொல்றீங்களா? போங்க நான் இவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டு இருக்கா. அப்ப தேங் வந்து, "சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். சர்ச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களே, "சரிப்பா நாங்களே பண்ணி வைக்கிறோம். நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேங் வந்து, "சரி ஆனா அதுவரைக்கும் என்னோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் இங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு நாள பின்ன என் வாயன தூக்கிட்டு எங்கிட்டா போயிட்டீங்கன்னா, எனக்கே வாயின் வேணும். என் வாயின் உங்க கூட வரமாட்டா. பட் அவளுக்கு மயக்க மருந்து ஏதோ குடுத்து கூட்டு போயிட்டீங்கன்னா, ஸோ இங்க என் பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயன பத்திரமா சேஃப்டியா விட்டுட்டு தான் போறான். வாயனுமே, "பரவாயில்லையே நம்ம மேல எவ்வளோ அக்கறையா இருக்கா" அப்படின்ட்டு போம்போது தேங்கோட கணத்தெல்லாம் புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்குறாங்க. இருந்தாலும் அதுங்களே ரொமான்ஸ் பண்றது பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபைனலி அவங்களோட வெட்டிங் டேவும் வருது. வான் ரொம்ப ஹேப்பியா வரா. ஸோ வானோட அம்மா, அப்பாவுக்கும் தேங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவங்களும் பண்ணி வச்சிரலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 6 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்களாம். என்ன பண்றது? அப்படின்ட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்ட்டாங்க. ஸோ வாயனுமே ரொம்ப ஹேப்பியா அப்படியே தேங்க் பின்னாடி தான் வந்துட்டுருக்கா. தேங்குமே, "ஏய் வெட்டிங் ட்ரெஸ்ல செம்மையா இருக்குடி. யார்டி ட்ரெஸ் வச்சு குடுத்தா? டேய் நீ தான்டா வாங்கி குடுத்த. அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஓ ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தானே இந்த ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். கல்யாணம் பண்ணும்போது போடணும்னு. நல்லா தான்டி இருக்கு. ஏய் இந்த டைம் நான் தான்டா வாங்கி குடுத்தேன். ஆமாண்டி நீ தான் வாங்கி குடுத்த" அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே மேரேஜ் பண்றாங்க. ஸோ ஃபைனலா இவங்களோட மேரேஜும் நடந்து முடியுது. ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் சைன் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாவும் அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க, கிஸ்ஸர், ஹிஸ்கர் அப்படின்ட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. மெயினா ஜங்குக், "மச்சான் நீ கிஸ் பண்றா, நான் வீடியோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வாயனுமே, "கிஸ் தானே பண்ணோம்" அப்படின்ட்டு அப்படியே தேங்க பார்க்கும்போது தேங்குமே, "என்னடி பண்ணுமா?" அப்படின்ட்டு பார்க்குறான். வாயன் வந்து, "ஏன்டா பண்ணாதான்டா நம்ம கப்புள்ஸ நம்புவானுங்க. எனக்கு ஷையா இருக்கேடி." "யாரு? நீ 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 சரி, சரி ரொம்ப பண்ணாத" அப்படின்ட்டு வாயன பிடிச்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். எல்லாருமே அத ஹேப்பியா பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கை தட்டிட்டு இருக்காங்க. வாயனுமே அப்படியே தேங்க பிடிச்சு கிஸ் பண்ணுறா. கிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேக் கட்டிங் நடக்குமா. ஸோ கேக்கும் கட் பண்ணி 2 பேரும் மாறி மாறி மூஞ்சில அப்பிட்டு அப்படியே பார்ட்டி போயிட்டுருக்கு. நல்லா டான்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஞாபகம் வருது பொக்கேவ தூக்கி போடணும்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு ஃபைனலா கிளம்பும்போது பொக்கேவ வாயன் அப்படியே தூக்கி போடுறா. யாரு பிடிக்கிறான்னு பார்த்தா வாயனோட தங்கச்சியும், தேங்கோட தம்பியும் தான் பிடிக்கிறாங்க. அதுவும் 2 பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. சேர்ந்து பிடிச்சு 2 பேரும் மாறி மாறி அப்படியே திருத்தலும் முழிக்கும்போது, அவங்க 2 பேரும் ஃபேமிலிய பார்க்கணுமே. அடுத்து 2 இதுங்க 2 லவ் பண்ண ஆரம்பிச்சுருமா? இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, வாயன அப்ப சிரிக்கிறா. தேங்குமே அப்படியே வாயன ஹக் பண்ணிட்டு,
இதுக்கடுத்து லைஃப் லாங் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன்னை லைஃப்பில் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். மகாராணி மாதிரியா? ஆமாடி, நீ என்னோட பிரின்சஸ். அப்போ நீ என்னோட பிரின்ஸ்டா. நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை நல்லா பார்த்துக்கோ, 2 பேரும் மாறி மாறி நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே நின்று ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்குலாம், டே ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கேன், இந்தா கார் சாவி, இடத்த காலி பண்ணு, இங்கே எல்லாத்தையும் பிடிச்சிடாத, போ ஹனிமூன் டிக்கெட்லாம் இருக்குது, கிளம்புங்க அப்படின்ட்டு ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு வாயனுமே, ஹனிமூனா நம்ம இங்கே போகிறோமா அப்படின்ட்டு ஹாப்பியாக குதிச்சிட்டு இருக்கா. தேங்காய் ஆமாடி போகிறோம் அப்படின்னு கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட்